நாட்டமா குடிச்சிட்டு தசரத சக்கரவர்த்திக்கும் அந்த கௌசல்யம்மனுக்கும் நான் மகனாக பிறந்து ராமன் என்ற பேர்நாமத்தை வகித்து இலங்கை வேந்தன் என்று சொல்லும்படியான அந்த ராவணன் கும்பகர்ணனை மடித்திருக்கின்றேன். அதுவும் அல்லாமல் இந்த மூன்றாவது யுகம் என்று சொல்லும்படியான துவாபர யுகத்திலே அந்த தேவகி அம்மனுக்கும் வசுதேவருக்கும் நான் 8வது குழந்தையாக ஜனித்து இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டுமே என்று சொல்லி என் அம்மான் என்று சொல்லும்படியான கம்சனுக்கு பயந்து ஆயர்பாடியில வந்து வரக்கூடிய நேரத்திலே எனக்கு அறியாத பருவம் தெரியாத நாளை வீதியில கிடைக்கக்கூடிய மண்ணை வாரி உண்ட போது எனக்கு வளர்ப்பு அன்னையாக வைக்க முடியாத அந்த அசோதையம்மன் ஓடி வந்து அடே கண்ணா எதற்காக மண்ணை வாரி உண்ணுகின்றாய் என்று என்னை படியில் என்று ஒரு அடி அடித்து என் வாயை திறந்து பார்க்கும் தருவாயில் ஐயன் திருப்பதிக்கு போறாங்களே நடப்பாதையில நடந்து போற சமயத்துல நெடுக்க மைக் கட்டி வச்சிருப்பாங்க. அங்கதான் அந்த தேவஸ்தானத்துல பாடுற பாட்டு பூரா அங்க தெரியும். தெரியுமே சுப்ரபாதம்லாம் தெரியும்.
கௌசல்யா பாப்பா வரணுமாம். ஓஹோ, கௌசல்யா வரணுமாம். யாராவது பேரு கௌசல்யான்னு இருந்தா நீட்டா தென்னந்தோட தூக்கின்னு வருவான். கண்மேட்டி நாய, நீங்க கூத்தாடுற கைத கூத்தாட வேண்டித்தானே. ஏன்டா கௌசல்யா கூப்பிடுறா, அவங்க பாப்பாவை கூப்பிடுறா. அப்ப நீ யாராவது வர போறாங்க பாருங்க. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. இப்போ முருகர் பேர அரோகரா அரோகரான்றானே, அதுக்குதான் சூரம் ஒண்ணு போட்டு போட்டு உதைக்கிறான் மாணி. சரி போ, எந்த வகையில சொன்னாலும் சேர்த்தான். இன்னைக்கு வெடி மருந்து இருக்குது. ஆமா, வேணும்னு தீ வச்சாலும் அது வெடிக்கும். வெடிக்கும். தவறி போய் தீ போட்டுக்கினாலும் தானா வெடிக்கும். வெடிக்கும். அதே போல ஏழுமலையான் பேரை நீ சொன்ன காரணத்தினால ஆமா, என்றென்றைக்கும் நல்லவனாகும் வல்லவனாகும். நீ எங்க நிக்கிறியோ சாமி, நீ எங்க நிக்கிறியோ? இன்னமும் வாய் பிரியாத போகணும். இதனாலயே பொண்ணு எல்லாத்தையும் பொண்ணு ருப்புற குறையிற. எங்க நிக்கிறியோ? அகம் பிடிக்கிறிய மாவன, இன்னும் அப்புறம் வாய் வராது. ஜானகி மணலா வர்றான், ஜானகி மணலா வர்றான், ஜானகி மணலா வர்றான். அந்த மணல்லாம் அங்க தேவையில்லை. ஏன்னு கேட்டா, கதையும் பேர்ல போனாலே ஆமா, இந்த நாடகம் காலையில 8 மணி ஆகும். கண்டிப்பா. வேற இந்த வேஷ வேலைக்கே இங்க வேலை கிடையாது. அதனால வேண்டி இந்த சபை இருக்கிறது. ஆமா, இது யாருடைய சபை? இது திருவாய மகாலட்சுமி புண்ணிய சபை. ஆமா, காணாமல் வேணதெல்லாம் பேசலாம் பேசலாம். கற்றோர் முன் ஆமா, போனாமல் வாய் திறக்க கூடாது. ஞானாமல் பேச்சு பேச்சென்னுமாம் பெரும்பூனை வந்தக்கா கீச்சு கீச்சு என்னுமாம் கிளி கிளி. ஏன்னா ஒரு நாடகம் சின்னதா இருந்தா அதே சமயத்துல போது வெடியாதா இருந்தா கேட்டுக்காரன் விட்டு அடிச்சுக்கினேன் சேனலுக்கு மலர் வர்றா அத்தை வர்றா இத்த வர்றான்னு சொல்லி இதுல ஒரு 1/2 மணி நேரம் வளர்த்தோணும். அதெல்லாம் இங்க தேவையே இல்லையா. இது பாட்டகத்து மேலே போற நாடகம். இது தேவனாம்பட்டு ராஜகோபால் எழுதின நாடகம். அங்க எந்த கிழக்கு எங்க போனாலும் இது செல்லும். ஆஹா, அதனால இந்த பாட்டை பாடின்னு போனாலே போது கிடையாது. அப்படி நான் வந்தனே ஒரு விளக்க சொன்னால் தெரியும். ஓடியா ஐயா கண்ணுக்குள் இமை போலவும் எங்கும் பராபர வஸ்துவாக விளங்கி வரும்படியான ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, மாரியாத்தல பார்த்தா கீரியத்தல போத்தம் போய் நடக்க வேண்டிய வேலை பாடுறா. புள்ளார பண்ண பார்த்தா கிளார பண்ண பார்த்தா போடே முருகனை பார்த்தா கிரணனை பார்த்தா சிவனை பார்த்தா கிரணனை பார்த்தா. ஆமா, அப்படி சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணனை பார்த்தா கிருஷ்ணனை கிருஷ்ணனை பார்க்க வேண்டியதுதான். ஆமா, இந்த செவத்துல அடிச்சப்ப வந்து என்ன பண்ணும், மறுபடியும் திரும்பி நம்ம மூஞ்சி தான் ரிட்டர்ன் வரும். ஆமா, அதை போல வண்ணத்துக்கு கிண்ணம் இந்த வைகுந்தத்துல நடக்க
நடக்காது. ஆமா. ஆஹா. சிவபெருமானுக்கு வரம் கொடுக்கதான் தெரியும். தெரியும். எனக்கு கொடுக்கவும் தெரியும், அதை அழிக்கவும் தெரியும். ஆமா. ஆனா அவர் குடி போதையில, கஞ்சா போதையில யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. ரெண்டாவது அவர் போய் மாட்டின் சிக்கல்ல ரோல் போடுவாரு. நான் அப்படி இல்ல. சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிடலாம். ஆனா என்கிட்ட வரம் வாங்க தந்தா நம்ம சாமானியம் இல்ல. முடியாதுங்க. அதாவது வரம் கொடுத்துட்டா அது கடைசி வரைக்கும் அழியாது. ஆமா. அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒரு துண்டு பேப்பர் கூட வாங்க முடியாது. அது வேறடா, வரம் வாங்குறதுக்கு சொல்றேன் நான். ரெண்டுமே ஒண்ணு நானு. அதனால வேண்டி. ஆமா. நாராயணமூர்த்தி முதல் யுகத்துல, இரண்டாவது யுகத்துல ராமர், ஆமா, மூன்றாவது யுகத்துல நான் கண்ணனா பிறந்திருக்கிறேன். ஆமா. ஏன் கண்ணனா பிறந்தேன்? பூமியில 18 அக்ரோனி சேனை பெருத்து போச்சு. ஆமா. இந்த சேனையை அழிப்பதற்காக வேண்டி நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். நான் யாரு கூட இருக்கிறேன்? யாரு கூட? பாண்டவா இருக்காங்களே ஐவர் ராஜாக்கள். ஆமா. அவங்களுக்கு கல்யாணம் சகாய புருஷன். ஆமா. அவங்க எல்லாம் என் அத்தை மக்கள். நான் அம்மா மாமா நானு. ஓஹோ. ஆஹா. வசதி அவர் இருக்காரு. ஆமா. தாய் மாமா அவங்களுக்கு. ஆமா. சரி. அதனால வேண்டி நான் கம்சனுடைய சிறைச்சாலையில பிறந்து மாண்டவர்கள் போக மீண்டும் ஒரு 4 பேர் நாங்க. அந்த வடமுதல் ஆண்டு வரக்கூடிய எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி 1, நான் 1, 2, என் தம்பி சாத்துக்கு 1, 3, என் தங்கச்சி சுபத்திர 1, 4 பேரு. நான் பிறந்தது 8ஆம் போர். எட்டி போகிறோம் குட்டியோரு. உண்மைதான் நீ சொல்றது நியாயம்தான். அப்போ பொதுவா இடத்துக்கு போனா எல்லா கோயிலையும் இங்க இருந்து பார்த்தா கல்லு சிலை தெரியும். தெரியுது. ரோட்ல இருந்து பார்த்தாலே உள்ளகிற மூலஸ்தான சிலை கல்லு சேலை தெரியும். ஆனா பகவான் கோயில தெரியாது. ஏன் தெரியாது? இந்த பகவான் கோயில்ல குடியிருக்கிறவங்க பூரா அஜீர் மாதிரி இருக்கிறாங்க. அப்ப அஜீர் என்ன நினைக்கிறாங்க? பகவான் 8ஆம் போரா பிறந்துக்கிறாரு, அவர் எட்டி பார்த்த இடம் குட்டி சேவர்னு சொல்லுவாங்க. அவங்க பார்வை நம்ம மேல அவர் பார்வை பட்டா நாம அழிஞ்சிடுமோ இன்னமோ அப்படின்னு சொல்லி சூது மார்க்கமா ஒரு மணிமண்டபம் தடுப்பு சேவர் ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏ விஷ்ணு அங்க போயிட்டா பகவான சேர்க்கணும்னா அந்த மணிமண்டபத்தை சுத்திட்டு போய் பகவானை சேர்த்துட்டு போ அப்படின்ட்டுவாங்க. அந்த நேர்பார்வை மட்டும் தெரியாது. ஆஹா. அப்படி எல்லாம் இருக்க எங்க தங்கச்சி இருக்குது, அது 10ஆம் போர். 10ஆம் போர் சாங்கியம். 10ஆம் போர் அது பதிவு குறைச்சிடும். எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் அவனை எத்தனை போட்டா இவனை எத்தனை போட்டா அப்படி சொல்லி அவ சொல்லு வரும். ஆமா. அது 10ஆம் போர். ஆஹா. அப்படி எல்லாம் இருக்க இன்றைய தினத்திலே அஸ்தினாபுரிக்கு நான் எப்ப அடி வச்சால் நானு எப்பங்க பாண்டு மகாராஜன் சேர்த்த காரியத்துக்கு போனாள். நான் காரியத்துக்கு வந்தாலும் இன்னும் வீட்டுக்கு போல. அதுக்கு இல்லடா, காரியத்துக்கு முத அடி எடுத்து வச்சேன். ஆமா. ஏன்னா ஒரு நல்லது நடக்கணும்னா தானே ஒரு நல்ல நேரம் பார்த்து அடி எடுத்து வைப்பாங்க. அந்த அஸ்தினாபுரி அழியணும். இந்த 18 அக்ரோனி சேனை அழியணும் அப்படின்றதுக்காகவே நான் கங்காணம் கட்டிக்கினேன் அஸ்தினாபுரிக்கு காரியத்துல அன்னைக்கு போனேன். நான் போனே இல்ல. போனவங்க என்ன எடுத்துன்னு போவாங்க? ஏன்னா ஒரு வேஷ்டி துண்டு, ஒரு மோதிரம் போவாங்க. ஆமா. நான் என்ன பண்ணேன், ஒரு பெலாக்கணி தூக்கிட்டு போறேன். கருமதிய பழகத்தின் போவாங்க. என் கையில உள்ளதை நான் எடுத்துட்டு போனேன். அதனாலதான் அஸ்தினாபுரியில சண்டை வந்தது. எப்படி? இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது அவனு ஆளு ஒண்ணு அரிசின்னு பிச்சுக்கின்னு அது வந்து ஆரம்பிச்சது சண்டை. ஆஹா. நீங்க பிளேஸ் போட்டு வச்சீங்க. ஆமா. அங்க போகும்போது இன்னும் ஒரு வழி ஒண்ணு குறுக்க கொடி வழியா வந்தது. காந்தார தேசாதிபதி சகுனி வராரு. சகுனி அவர் எனக்கு ஒரு அண்ணனா வேணும். ஆமா. அவர் கேக்குறாரு, தம்பி எங்கடா போறேன்னாரு. எங்க போற? பாண்டு மகாராஜ் செத்துட்டாரு, காரியத்துக்கு போறேன். எங்க அண்ணன் சாவுக்கு போய் வந்துட்டாரு. நான் அரியா பையன், நம்ம சொந்தக்கார பந்தக்காரன் யாருன்னு எனக்கு தெரியும். நான் போனா தானே 10 பேர்ல உட்காந்தா தானே இவன் கண்ணன் வந்து பலராமர் தம்பி அப்படின்னு தெரியும் அப்படி சொல்லி அவர்கிட்ட சொன்னான். என்னடா கண்ணா, நாங்க ஒரு 104 பேர் இருந்தோம். அந்த துரியோதனை சிறைச்சாலையில அடிச்சுட்டு ஒரு கொட்டாஞ்சி கூழு கொடுத்தா நாங்க எப்படியா உயிர் பழகிறது. இப்படியா நாங்க 104 பேரும் என் தம்பி வேற 103 பேர் செத்துட்டானுங்க. நான் ஒரு ஆள் தான் போச்சிருக்கிறேன் அப்படின்னு சகுனி சொன்னாரு. சரி. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், அண்ணா அந்த சகுனி உனக்கும் பகை எனக்கும் பகை. அதனால வேண்டி நீ என்ன பண்ற, இங்க இருந்து போய் தலை கட்டத்துக்கு தலை கட்டிட்டு போய் வீட்டுக்கு போகாத, அங்கேயே இருந்து. ஆமா. நீ சொல்லக்கூடிய வார்த்தை துரியோதனுக்கு நல்ல வேலை மாதிரி இருக்கணும். அது கடைசியில விஷமா போய் முடியணும் அப்படி சகுனி கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. அவரு போனாரு, அங்க இருக்கிறாரு. நான் வந்து பாண்டவார் கட்சியில இருந்து யார் யார் எனக்கு எதிரியோ அவனெல்லாம் நான் தீர்த்து கட்டிடுறான். கை காட்டுற பக்கம் இந்த பக்கம் நீ ஒன்னும் எதிரி இல்லடா. இப்ப இன்னைக்கு யாரு எதிரி தெரியுமா? என் சொந்த மருமவன். ஆமா. யாரு மருமவன் சாவடிக்கு போறியான்றே நீ? அது கிடையாது. என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த அஸ்தினாபுரியில 18 அக்ரோனி சேனை அழியணும். ஆஹா. இன்னைக்கு ஒரு குரங்கு இருக்குது, அது என்ன பண்ணும்?
குட்டியை வகுத்துல நினைச்சிக்கணும் ஒரு ஆத்துல இருந்து அண்ணாண்ட போகும் போகும். கொடி நீரா தண்ணி வரும் வரும். வரக்கூடிய குட்டி நினைச்சிருவேன் அப்படி தூக்கி புது மேல உட்கார வச்சுக்கோ. அந்த குட்டியை புது மேல இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். போகும். நிறைய தண்ணி வரும். ஆமா. தூக்கி தோல் மேல வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். இந்த குரங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வரும். அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? அந்த குட்டியை கீழே இறங்கி போட்டு அது மேல ஏறி நின்னுக்கும். குட்டி போனா போட்டும் போட்டும், நம்ம உயிர் தப்பிச்சா போதும். ஆமா. இன்னைக்கு என் மருமகன் போனா எனக்கு இஞ்சா, எவன் தாலியாத்தா அவன் தாலியாத்தா எனக்கு இஞ்சா, நம்ம தாலி நினைச்சுக்கணும். அத சொல்லு. அதனால வேண்டி அது எப்படி வந்திருக்கேன்னு தெரியுமா? யார் தெரியுமா? யாரு? ஆஹா, வக்கரதந்தன்னு ஒரு சூரன். அவன் என்ன வரம் வாங்கினான் தெரியுமா? எப்படிங்க? நான் யாரு கையாலும் சாவ கூடாதுன்னு பிரம்மதேவன்கிட்ட வரம் வாங்கிட்டான். சரி, யாரும் கையாலும் சாவனா அவன் எப்படிதான் சாவது? எப்படிதான் சாவது? அவன் என்ன பண்ணான்? நம்ம தான் வரம் வாங்கிட்டுமே அப்படின்னு தேவர்கள் எல்லாம் அடிச்சு வச்சுக்கின்னு வரான். ஆமா. அப்படி அடிச்சு வச்சுக்கின்னு வரக்கூடிய நேரத்துல எல்லாம் பாக்குறாங்க, நாராயணா கோவிந்தா இதுக்கு முடிவே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் பார்த்தேன். சரி, அதுதானே நான் பார்த்துக்க, நீ போ அப்படி சொல்லி நான் ஒரு உருவத்தை மாத்தி ஏழை பிராமணன் ஐயரு ஊனூர் போட்டுக்கின்னு வெள்ளை வேஷ்டி பட்ட பட்ட கட்ட கார போட்ட வேஷ்டி கட்டிக்கின்னு ஆஹா கும்பிடி வச்சுக்கின்னு ஆஹா பட்டை போட்டுக்கின்னு பட்டையா நாமம் போட்டுக்கின்னு ஒரு மரப்பெட்டியை தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு கிளம்பி வழியே போறேன். சரி, அந்த சூரன் எதிர்க்க வந்தான். எல்லாரையும் அடிச்சு தீர்த்து கட்டினான். சரி, பகவானை பார்த்து எப்படியாவது நம்ம பிடிச்சி வச்சு அடிச்சு தீர்த்துட்டோம்னா இந்த உலகத்துல நாம தான் கடவுள் அப்படின்னு நினைச்சுன்னு வந்தான். அங்கிருந்து வந்தானே, யோ ஐரா நில்லு அப்படி என்ன? ஏன் சாமி என்ன? ஏன் சாமி செஞ்ச உடனே நீ நாமம் போட்டுக்கிறிய பகவானுடைய பக்தனா நீ அப்படின்னு கேட்டான். சரி, ஆமா ஐயா அப்படின்னா. அந்த பகவான் வந்தான்னா நீ புடிச்சு விட்டுணும் அப்படி என்ன? சரி ஐயா, அந்த பகவான் ஒரு சூதுகாரன். இப்ப நீ நான் நின்னுந்தா வந்து நம்ம கிட்ட வருவானா? வரமாட்டான். அப்படி ஒரு ஆளு. அதனால வேண்டி ஏதாவது ஒரு தந்திரமா பிடிக்கணும் அவனை அப்படி சொன்னான். என்ன ஐயா வழி அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொல்றேன், நான் தலைமையில இருக்கிற பெட்டி கீழே இறக்கி வைக்கிறேன். அந்த பெட்டி திறக்க பார்த்து நீ அது உள்ள உட்காந்துக்க. நான் மூடி விடுறேன். அந்த பொட்டி மேல நான் உட்காந்து இருப்பேன். நான் தனியா உட்காந்துக்கிறேன் இல்லையா? ஆள் இல்லையா அங்க சுத்தி பக்கத்துல? அங்க இருந்து வருவான் அந்த பகவான். நான் வந்தபோது நான் கூட மாட்டேன் அப்படி நின்று பேசினே இருந்து நான் பின்னால வடமா திறந்து விட்டுறான். அவனை போய் பிடிச்சிக்கிட்டான். ஐயோ ஐரே, இந்த யோசனை எனக்கு தெரியாத போச்சு அப்படின்னு கையில காலில் வந்தான். சரி, ஆஹா, அப்பதான் அவனுக்கு ஆரம்பம். ஆமா, வச்சின பொட்டி கீழே திறந்தன உள்ள உட்காந்துனான். நான் மேல சாத்திட்டேன். அந்த பெட்டி செய்த ஆசிரியர் திறமையான ஆசிரியர். எப்படி கொஞ்சம் கூட காத்து உள்ள போவாத செய்து வச்சுக்கிறான். ஆமா, பொருத்தமா அவ்வளவு அந்த பெட்டியை. ஆமா, உட்காந்தானே கொஞ்ச நேரம் ஆச்சு. காத்து உள்ள போல வெளியே வரல. அவர் உள்ளே புழுங்கி அங்கேயே போட்டாரு. யாரு கையாடியாவது செத்தாம இல்லையே, அவன் தன்னைத்தானே செத்துட்டான். ஆமா, அப்படி செத்த உடனே நான் என்ன பண்ணேன், ஆஹா இங்க ரோட்ல வச்சுட்டு போனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, பகவான் ஒரு கொலை பண்ணிட்டாரு, நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பெரியவங்க சொல்லுவாங்க அந்த நாட்டிலேயே செத்தவன் செவந்து வந்தாலும் மேல அந்த அம்மாவும் செத்துட்டானா, அவனை தூக்கி நான் தலை மேல வச்சுக்கணும். இங்க இருந்து நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன். வீட்டுக்கு போறீங்க? ஆமா, என் பூஜை ரூம்ல கொண்டு போய் அங்க உள்ள கொண்டு போய் வச்சுட்டேன். கதவு சாத்தி நான் வந்துட்டேன். என் தங்கச்சி சுபத்திர இருக்குது, அது முழுகாம இருந்து அது சூடு வச்சு இட்டுன்னு வந்து வீட்டுல வச்சுக்கிறோம்.
ஓ புழுதாச்சியா பாருடா இது போல வழக்கமா சொல்லியாதான் தெரியும் தெரியாது அப்படி வச்சிருக்கிற சமயத்துல அந்த நேரத்துல என் தங்கச்சி வந்தது அண்ணன் நமக்கு இன்னமும் வாங்கி வந்துக்கிறார் போலகுது அப்படி சொல்லி நான் இல்லாத நேரத்துல அந்த பொட்டியை லகுவா திறந்தது அப்படி திறந்த உடனே அந்த ஆள் கூண்டு கட்டி நிறுத்தீங்க அப்படியே ஒரு கப்புன்னு முகத்துல நாசில ஏறிச்சு மூக்குல ஆமா மூக்குல ஏறின உடனே உள்ள கற்பத்துல ஆண் குழந்தை இருக்குது அந்த குழந்தை வயசுல போய் பாஞ்சிருத்தது ஆமா அது யார் தெரியுமா இடத்திலே வாழை வாங்கிய காரணத்தினால அவனுக்கு வீரவாழ அபிமன்யம் என் பொண்ணு இருக்குதே யாரு சுந்தரி அந்த சுந்தரி அவனுக்கு அவன் வேற எங்கன்னா போய் பொண்ணு கட்டிட்டான் ஆஹா அவன் பக்கமா போயிடுவானே அப்படி அவன் அப்பால போகாம என் பொண்ண சுந்தரியை கொடுத்து வச்சுக்கிறான் அதுவும் இல்லாத விராட தேசத்துல விராடருடைய மக ருத்தரி ரெண்டாம் தான் மகன் சொல்றான் அந்த ருத்தரி இப்ப முழுவாம இருக்குது எப்படி முழுவாத நான் என்ன பண்ண போறேன் அறக்க போற திருக்கனுக்கு ஆடு பார்த்தா அது செனையா இருந்தா அவனுக்கு அவனுக்கு அறுத்தான் கால் நொண்டியா இருந்தாங்க ஆடி கட்டணும் ஆட்டை தீர்த்து கட்டணும் அதனால வேண்டி இன்றைய தினத்திலே என்னுடைய மனைவிக்கா என்னுடைய மனைவி ருக்மணி அந்த ருக்மணியை அழைத்து சில வார்த்தைகள் பேசி என்ன அர்ஜுன என்ன கூட்டு மாமனை காணாம அவன் தவம் செய்துட்டு இருக்கிறான் அப்ப நான் வீட்டுல சொல்லாத போலாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இது போல நான் போறேன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோமா இல்லையா சீக்கிரமாக சென்று ருக்மணி பகவான் அழைத்தார் என்று ருக்மணியை கொண்டு வா இப்படியாக பகவான் பட்டவர் ருக்மணி அழைக்க ருக்மணி